ஹாய், நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒருங்கிணைந்த பண்ணையம்னா என்னன்றதை பற்றி பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் என்னோடய ஃபார்மை நான் எப்படிலாம் டிசைன் பண்ணியிருக்கேன், எப்படி இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்டகிரேட்டட் ஃபார்மாக மாற்ற போகிறேன் அப்படின்ற ஐடியாஸை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிரிக்கெட் டீமுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் எப்படி ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி பண்ணைக்கும் ஆல்ரவுண்டர்ஸ் ரொம்ப முக்கியம். அதாங்க நம்ம பண்ணையோட செக்யூரிட்டிஸ். யார் உள்ளே போனாலும் இவங்கள தாண்டி தான் போய் ஆகணும். இவங்க கன்னி சிப்பிப்பாறை இனத்தை சேர்ந்த நாய்கள். இது நேட்டிவ் ப்ரீட்ஸுன்றதால நமக்கு பராமரிப்பு செலவு மற்ற ப்ரீட்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மி. இவங்க மனிதர்களிடம் மட்டும் இல்லாமல் விலங்குகளிடம் இருந்தும் நம்ம பண்ணையை பாதுகாக்கிறாங்க. வேர்க்கடலை மாதிரி பயிரெலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மயில், குரங்கு, முள்ளம்பன்னி, காட்டுப்பன்னி இந்த மாதிரி விலங்குகளால் நமக்கு பண்ணையில் நிறைய இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இவங்க வந்ததுக்கப்புறம் அந்த இழப்புகளை கம்மி பண்ணியிருக்கோம். இவங்க பண்ணையை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க போடுற குட்டிங்களை நம்ம விற்பனை செய்கிறது மூலயமா நமக்கு எப்போவும் ஒரு கணிசமான ஒரு வருமானம் கிடச்சிக்கிட்டு இருக்கும். அடுத்தது நம்ம பண்ணைக்கு நம்ம வேலியை எப்படி அமைச்சிருக்கோன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பண்ணையை சுற்றியுமே நம்ம உயிர் வேலி தான் அமைச்சிருக்கோம். மரங்களை வச்சு வளர்ந்ததுக்கப்புறமா அதில் தான் நம்ம டைமண்ட் ஃபென்ஸ் போட்டு கட்டியிருக்கோம். நம்ம வேலியை சுற்றி மட்டுமே குறைஞ்சது ஒரு 1000 மரங்கள் இருக்கும். நம்ம வேலியில் முதல்ல போத்தா, கிளைரிசீடியா, ஒதியன், மல்பெரி போன்ற மரங்களை வச்சு உருவாக்கணும். இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா வேப்ப மரம், தேக்கு, சவுண்டல், பனைமரம் போன்ற மரங்களையும் வச்சு பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். இந்த வேலி நம்ம பண்ணையை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வளர்க்கக்கூடிய ஆடுங்களோட முக்கியமான தீவனமே இந்த வேலியிலேருந்து தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த உயிர் வேலியில் நிறையா பறவைங்க கூடு கட்டி தங்கிறதால நம்ம வச்ச மரங்கள் மட்டும் இல்லாமல் இயற்கையாகவே பலவிதமான மரங்களும் உருவாக ஆரம்பிச்சிடுச்சு. எட்டாக மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோன்னு ஒரு பாட்டில் வர மாதிரி நம்ம பண்ணையை நம்ம ஒரு 8 விதமாக பிரிச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணைக்குள்ளே நுழைஞ்சதும் ரைட் சைடில் வர்றது நம்மளுடைய மலைவேம்பு தோட்டம். இதுக்குள்ளே ஒரு 150 மலைவேம்பு வச்சு நம்ம பராமரிச்சுட்டு வரோம். இதுதான் நம்மளோட மலைவேம்பு தோட்டம். இந்த மலைவேம்பை நம்ம எதுக்காக டிசைன் பண்ணியிருக்கோன்றதை பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே மரம் வச்சுட்டு கூடவே நம்ம ஆடுகளை வளர்க்குறோம். இதை சுற்றி நம்ம பார்த்திங்கன்னா ஃபென்சிங் பண்ணியிருப்போம். ஆடுங்க பகலில் இந்த டைமில் திறந்து விட்டோன்னா ஃபுல்லும் அதுங்களாம் மேய்ச்சலில் இருந்துக்கும். சாயங்காலத்தில் மட்டும்தான் திருப்பி இது உள்ளே கட்டுவோம். சேஃப்டியாகவும் இருக்கும். அதுக்கு மேயறதால நமக்கு கீழே பார்த்திங்கன்னா கலர் கண்ட்ரோல்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உரம் இந்த மரத்துக்கு நம்ம வைக்க வேண்டிய தேவையே இல்லை. கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதுங்களோட புழுக்கை எல்லா இடத்துலையும் வைடாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த மலைவேம்புக்கு நடுவிலே பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி நிழல் தரக்கூடிய மரங்கள் நிறையா வச்சுருப்போம். இதோட தேவை என்னென்னா, ஏன்னா நம்ம ஆடுங்களை பார்த்திங்கன்னா பகல் டைமில் ஃபுல்லும் இதுக்குள்ளே மேய்ச்சலில் தான் இருக்கும். நிழலுக்கு பார்த்திங்கன்னா இந்த மரத்தடியில் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இது கோழிக்கு நம்ம ஷெட்டே இல்லாமல் இந்த மரத்திலே தங்க வச்சோன்னா அதுங்களுக்கு ஷெட்டில் இருக்கிறத விட இதில் இருக்கும்போது சேஃப்டியும் ஜாஸ்தி, நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம தென்னை மரம் வச்சுருக்கோம். ஒரு 60 தென்னை மரம் வச்சுருக்கோம். இது தென்னை மரத்துலேயும் சேம் கான்செப்ட் தான். இது நம்ம தென்னை மரமாக மட்டும் யூஸ் பண்ணாமல் இதுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா செம்மறி ஆடுகள் வளர்க்குறோம். அது வளர்க்குறது மூலியமாகவும் நமக்கு இதில் களை கண்ட்ரோல் ஆகுது. தென்னை மரத்துக்கு உரமாகவும் அதுதான் பயன்பட்டுக்கிட்டு இருக்குது. அடுத்தது தென்னையும் மலைவேம்பையும் தாண்டி வந்தோன்னா நம்ம பண்ணையோட மையப்பகுதியில் தான் நம்ம கால்நடைகளுக்கான ஷெட் அமைச்சிருக்கோம். இந்த ஷெட்டோட அளவு 50க்கு 20. அதையுமே நம்ம 3 பார்ட்டிஷனாக பிரிச்சுருக்கோம். 20க்கு 20 மாடுக்கும் 20 ஆடுக்கும் இன்னும் 20க்கு 10 இடத்த முதல்ல முயல் வச்சுருந்தோம். இப்போது ஆடுங்க அதிகமானதால் ஆடுங்க குட்டி போட்டுச்சுன்னா அங்கே அடைக்கிறதுக்காக அந்த இடத்த வச்சுருக்கோம். இந்த ஷெட்டோட தேவை எங்களுக்கு மழை நேரத்தில் மட்டும்தான் தேவைப்படும். மற்ற நேரத்தில் நம்ம ஷெட்டை சுற்றி பார்த்தாலே தெரியும், இங்கே ஃபுல்லும் புங்க மரத்தை வச்சுருக்கோம். சென்டரில் ஒரு ஆலமரம் வச்சுருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட்டை இந்த மர நிழலே கவர் பண்ணிக்கிற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கோம். நம்ம வச்ச புங்க மரம்லாம் இந்த ஷெட்டை தாண்டி அதுக்கு மேலே வளர்ந்துட்டதால் இந்த ஷெட்டு இருக்கிறதே வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது. அந்த மாதிரி வெயில் நாளில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி கொஞ்சம் கூட உள்ள ஹீட்டே தெரியாது, அவ்வளோ கூலிங்காக இருக்கும். இந்த ஷெட்டு பக்கத்துலேயே நம்ம மண்புழு உரத்தொட்டி வச்சுருக்கோம். அதனால் நம்ம பண்ணையோட கழிவுகளை ஈஸியாக மண்புழு உரமாக மாற்றிடுவோம். இந்த ஷெட்டை நம்ம பண்ணையோட மையத்தில் வச்சுருக்கிறதால இங்கேருந்து நம்ம உரத்தை மற்ற இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம எலுமிச்சை மரம் ஒரு 50ம் மாமரம் ஒரு 50ம் வச்சுருக்கோம். இந்த கன்றுலாம் வச்சு இப்போ தான் 1.5 வருஷம் ஆகுது. அதனால் அதிலேருந்து இன்னும் பயன் பெறதுக்கு நம்ம இன்னும் 1.5 வருஷம் ஆகும். அது வரைக்கும் இதுக்கு இடையில் மழை நாட்களில் மட்டும் மானாவாரி பயிராக
உளுந்து, மல்லாட்டை இந்த மாதிரி பயிர்களை மட்டும் சாகுபடி செஞ்சுக்கிட்டு வரோம். அடுத்ததாக இந்த 1 ஏக்கர் தான் நம்ம எப்பயுமே இன்டென்சிவாக கிராப் பண்ணக்கூடிய ஏரியா. இதில் எப்பயுமே நம்ம தோட்டப்பயிர் தான் பண்ணுவோம். சீசனுக்கு தகுந்த மாதிரி கத்திரி, மிளகாய், பூ அப்படின்னு பயிர் சுழற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போது இந்த இடம் அடுத்த பயிர் வைக்கிறதுக்காக கோடை உழவு பண்ணி ரெடியாக இருக்குது. இதுலேயே ஒரு 30 சென்ட்டை நம்ம நிரந்தர பந்தல் அமைச்சிருக்கோம். இதில் பீர்க்கன், பாகல் மாற்றி மாற்றி சீசனுக்கு தகுந்த மாதிரி போட்டுப்போம். நம்மளோட தின வருமானத்துக்கு நம்ம பண்ணையில் அதிக பங்களிப்பே இந்த தோட்டப்பயிர் தான். அடுத்ததாக நம்ம பார்க்குறது நம்ம தீவன பயிர் தான். என்னதான் நம்மக்கிட்ட மேய்ச்சல் நிலம், வேலியில் மர வகை தீவனம் இதெல்லாம் இருந்தாலும் தீவன பயிர் இல்லாமல் கால்நடை வளர்க்குறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் எப்போவும் நம்ம கால்நடைகளுக்கு போதுமான தீவனம் இருக்கிற மாதிரி தீவன பயிர் சாகுபடி பண்ணிப்போம். நம்ம தோட்டத்தில் இப்போ சூப்பர் நேப்பியர் போட்டிருக்கோம். நம்ம பண்ணையில் இருக்கிறதுலே பள்ளமான பகுதியில் 2 மீட்டர் ஆழத்துக்கு 2 பண்ணைக்குட்டையாக எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட இதோட அளவு 80 சென்ட். இதை குட்டைன்னு சொல்கிறத விட ஒரு சின்ன குளம்னே சொல்லலாம். நம்ம பண்ணையை சுற்றியுமே ட்ரென்ச் அமைச்சு அந்த வாய்க்கால் வழியாக எல்லா மழை தண்ணியுமே கடைசியாக இந்த குளத்தில் வந்து சேர்கிற மாதிரி தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம பண்ணையில் பெய்கிற ஒரு சொட்டு மழை தண்ணி கூட வெளியில் வேஸ்ட்டாக போகாது, மொத்தமுமே இந்த குளத்தில் தான் வரும். இந்த மாதிரி பண்ணதால் எங்கள் பண்ணையில் நிலத்தடி நீர் மட்டம் நல்லாவே உயர்ந்திருக்கு. இதில் மழைநீர் சேகரிப்பு மட்டும் பண்ணுறது இல்லாமல் மீனும் வளர்க்குறதால நல்ல லாபமாகவும் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பண்ணையை நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்றதை பற்றி பார்த்தோம். இனி வரக்கூடிய வீடியோஸில் ஒவ்வொன்றத்தை பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அது இல்லாமல் முக்கியமாக இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதால நம்ம மாதம் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்ன்றதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.